السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم وخاتم النبيين وعلى آله الطيبين وصحابه الطاهرين كلهم أجمعين. أما بعد، قال الله تعالى في كلامه الكريم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أكرمكم عند الله أتقاكم صدق الله العلي العليم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அந்த வல்லவனினுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், இறைநேச செல்வந்தர்கள், குறிப்பாக இந்த பயானை கேட்டுக்கொண்டிருக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். உடலிற்கு எப்படி உயிர் அவசியமோ, ஒரு மனிதனினுடைய உடலிலே உயிர் இல்லை என்று சொன்னால் அந்த உடலிற்கே மதிப்பு என்பது இல்லை. அந்த உடலிலிருந்து உயிர் பிரிந்து விட்டது என்று சொன்னால் அந்த உடலிற்கு பெயர் ஜனாசா என்று சொல்லிவிடுகிறார்கள். அதே போல ஒவ்வொரு இஸ்லாமியனுக்கும் ஒவ்வொரு முஸ்லீமிற்கும் ஒரு உயிராக இருக்கக்கூடிய தக்வா என்கிறது அவசியமாக இருக்கிறது. அந்த தக்வா இல்லை என்று சொன்னால் அந்த மனிதன் இஸ்லாமியனாக பெயரளவில் இருந்தாலும் அல்லாஹ் ரசூலினுடைய பார்வையில், இறைநேசர்களுடைய பார்வையிலே முஸ்லீமாக இஸ்லாமியனாக கணிக்கப்பட மாட்டாது. அருமையானவர்களே, அந்த தக்வாவிற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் என்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆனிலே இப்படி சொல்லுவான், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். உங்களிலே சங்கையானவர்கள் அல்லாஹ் யார் தெரியுமா? அல்லாஹ்விடத்திலே உங்களிலே சங்கையானவர்கள் அல்லாஹ்விடத்தில் தக்வாவுடையவர்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். அந்த தக்வா நபிமார்களிடத்திலே எப்படி இருந்தது, இறைநேச செல்வந்தர்களிடத்திலே எப்படி இருந்தது, சஹாபாக்களிடத்திலே எப்படி இருந்தது, இன்றைக்கு நம்மிடத்தில் அந்த தக்வா எப்படி இருக்கிறது என்பதைத்தான் சற்று ஆராய போகின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக் கொள்ளலாம். ஒரு பாலைவனம், உணவு இல்லை, தண்ணி இல்லை, எதுவுமே இல்லை, சாப்பாட்டுக்கு உண்டான எந்த வசதியுமே இல்லை. ஆனா அந்த பாலைவனத்துல அல்லாஹ் ரசூலோட உத்தரவு, கொண்டு போய் நீங்க உங்க மனைவியை விட்டுட்டு வாங்க, குழந்தையை விட்டுட்டு வாங்கன்னு உத்தரவு. போனாங்க, எதையும் கேட்கல, மனைவிட்டே எதுவும் பேசிக்கல, கொண்டு போய் நேரா விட்டாங்க. விட்டவனே மனைவி கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய ஏற்பாடான்னு கேட்டாங்க. ஆமா, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இது. உடனே மனைவி எதுவும் பதில் பேசிக்கல. அப்ப என்னோட ரப்பு என்ன பார்த்துக்குவான், அல்லாஹ் தான் எங்களை இந்த இடத்துல விட சொன்னா, அல்லாஹ் எங்களை அப்படி விட்டுற மாட்டான், எங்களுக்கு உணவு கூட எல்லாம் அல்லாஹ் கொடுப்பான்னு சொல்லி அவங்க நம்பி இருந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தா அவங்களுடைய துஆ, அவங்களுடைய இருந்த அவங்க செஞ்ச தியாகத்துடைய வெளிப்பாடு, அவங்க கொண்ட தக்வாவினுடைய வெளிப்பாடு, இன்றைக்கு சவுதியிலே அந்த பாலைவனத்திலே கிடைக்காத பொருட்கள் எதுவுமே இல்லை. அல்லாஹ் அக்பர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்ரூத் என்ற மன்னன் நெருப்பு குண்டத்துல போட்டான். நெருப்பு எப்படிப்பட்ட நெருப்புன்னு சொல்லி சொன்னா, மேல அந்த நெருப்புக்கு மேல எவ்வளவு பெரிய தூரமா பறவை பறந்துச்சுனாலும் அந்த பறவை செத்து கீழே விழுந்துருமா, அந்த அளவுக்கு நெருப்பு ரொம்ப கடினமான உஷ்ணமான ஒரு நெருப்பு குண்டு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களவே நெருப்பு கிட்ட போயில யாரும் உள்ளுக்குள்ள தூக்கி போட முடியல. ஒரு வண்டி மாதிரி வச்சு அதை கட்டி அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டான் நம்ரூத்துங்கிற மண்ணை. அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. அப்ப நெருப்பு குண்டத்துல போட போகும்போது மலக்குமார்கள்லாம் கேட்கிறாங்க, உங்களுக்கு ஏதாச்சும் உதவி வேணுமா? அல்லாஹ் தானே ஏற்பாடு செஞ்சா, அவன் என்ன பார்த்துக்குவான், ஹஸ்பனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன் அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றார். கடைசியில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க, ஏதாச்சும் உதவி வேணுமாங்கிறாங்க. இல்ல, அல்லாஹ் தான், அல்லாஹ் எனக்கு போதுமானவன் அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிடுறாங்க. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடுமையாக நம்பிக்கை கொண்டிருப்பதை பார்த்து, அவருடைய தக்வாவை பார்த்து அல்லாஹ் தஆலா உதவி செய்கிறார். நெருப்புக்கு அல்லாஹ் கட்டளையிட்டா, நெருப்பே இப்ராஹிம தீண்டிராதடி, பூஞ்சோலையா மாறி இருந்தான். ஏசி போட்ட மாதிரி இருந்துச்சா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், குழுகுழுன்னு இருந்துச்சுட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். பார்ப்பவன் எல்லாம் வியந்து போகக்கூடிய அளவிற்கு அவர்களிடத்தில் இருந்த அந்த தக்வாவினுடைய வெளிப்பாடு.
அதே போல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இளவரசி தனிமையில கூப்பிட்டு என்ன நீங்க அடைஞ்சுக்கங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ்வை பயந்தார்கள். நினைத்திருந்தால் அந்த பெண்ணை அடைந்திருக்கலாம். ஆனால் அந்த இடத்திலும் கூட அல்லாஹ்வை பயந்தார்கள். அந்த தக்வாவினுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு குர்ஆனிலே அழகிய சரிதை என்று சொல்லப்படுகிற ஒரு வரலாறு என்று சொன்னால் அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறாகத்தான் இருக்கும் என்று. காரணம் அவர்களுடைய தக்வா. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 950 வருடம் வாழ்ந்தார்கள். 950 வருடம் பொறுமையாக இருந்து தீனுடைய வேலையை செய்தார்கள். ஆனால் இஸ்லாத்தை சில பேர் தான் ஏத்துக்கிட்டாங்க. அப்ப நூஹ் நபி துவா செஞ்சுட்டாங்க, யா அல்லாஹ் இப்படிலாம் பண்றானுங்க, யா அல்லாஹ் இது மாதிரி சரிபட்டு வர மாட்டேங்கிறாங்க, யா அல்லாஹ் நீ அழிச்சிரு ரப்பே அப்படின்னு துவா செஞ்சுட்டாங்க. உடனே அல்லாஹ் சொன்னா கப்பலை கட்டுங்க, நீங்க ஒரு கப்பலை கட்டுங்க, நம்ம அழிக்க போறோம், நீங்க கப்பலை கட்டுங்கன்றவனே அந்த கப்பலை கட்டிட்டு இருக்கும் போது அந்த மக்கள்லாம் பார்த்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரொம்ப கேலி செஞ்சாங்க. எந்த அளவுக்கு கேலி செஞ்சாங்க சொன்னா, பாலைவனம் இதுல கப்பலை கட்டி எப்படி இந்த கப்பலை 4 பேர் சேர்ந்து தள்ளி கடலை போய் விடுவீங்களா, எதுல விடுவீங்க எல்லாம் கேலி கிண்டல் பண்ணாங்க. அது மட்டும் இல்ல அவங்க கப்பல் கட்டுறப்ப அந்த கப்பல்ல போய் பாத்ரூம் போயிடுவாங்க, கப்பல்ல போய் பாத்ரூம் போயிடுவாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப கவலையா இருந்துச்சு. அல்லாஹ் அவங்க துவா செஞ்சுக்கிட்டே அல்லாஹ் சொன்னா, நூஹே பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி நூஹ் நபி பொறுமையா இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு சொறி நோய் வந்துருச்சு. சொறி நோய் வந்துருச்சு. எல்லா பக்கமும் அந்த மருந்து இந்த மருந்து போட்டு போட்டு பாக்குறாங்க, சரியாகல. ஒருத்தன் இந்த கப்பல்ல போய் பாத்ரூம் போகணும்ல, அவங்களை கேவலப்படுத்திருக்காங்க. அந்த கப்பல்ல பாத்ரூம் போலான்னு போறப்ப டப்புன்னு உள்ள விழுந்துட்டான் அந்த கப்பல்ல. அந்த நஜீஸ் எல்லாம் மேல ஒட்டிருச்சு, அசுத்தம்லாம் மேல ஒட்டிருச்சு. ஒட்டினோடனே பார்த்தா டக்குன்னு எந்திரிச்சு போய் யாருக்கு தெரியக்கூடாது போய் சீக்கிரமா போய் குளிச்சிடறாப்பு. குளிச்சோடனே பார்த்தா சொறி நோய் சரியாயிருச்சு. உடனே எல்லாரும் கேட்கறாங்க, நீங்க எந்த சோப் யூஸ் பண்ணீங்க, நீங்க எந்த சோப் யூஸ் பண்ணி என்ன மருந்து போட்டீங்க, இப்படி சரியாயிருச்சு உங்களுக்கு சொறி நோயின்ற உடனே நான் சொல்லுவேன், ஆனா நீங்க எது நினைச்சுக்கூட கிண்டல் பண்ணிக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இந்த மாதிரி நம்ம பாத்ரூம் போனோம்ல அதை எடுத்து தரவனா சரியா போயிடும். உடனே ஊரே யார் யாரெல்லாம் பாத்ரூம் போனாங்களோ அல்ல அவங்கள வச்சு அதவே அள்ளி அள்ளி தேய்க்க வச்சான். அதவே எல்லாம் அள்ளி அள்ளி தேய்ச்சி சோப் மைசூர் சாண்டல் சோப் மாதிரி நல்லா மணக்குது எல்லாம் அள்ளி அள்ளி தேய்ச்சிக்கிட்டாங்க. எல்லாம் அள்ளி அள்ளி எல்லாம் தேய்ச்சிக்கிட்டு கடைசியில் எந்த அளவுக்கு ஆச்சுன்னு கேட்டா எல்லாம் கப்பலை தண்ணி ஊத்தி கழுவி வச்சுட்டான். தண்ணி ஊத்தி கழுகி போட்டு எல்லாம் தேய்க்க அந்த அளவுக்கு ரொம்ப கப்பலெல்லாம் பளிச்சுன்னு கழுகி கொடுத்தான். காரணம் அவர்கள் அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் என்று அவர்கள் வைத்திருந்த தக்வாவினுடைய வெளிப்பாடுதான் அல்லாஹு தஆலா அந்த கப்பலை யார் பாத்ரூம் போறாங்களோ அவங்க மூலியமாவே அல்லாஹு தஆலா கப்பலை கழுக வச்சா. அருமையானவர்களே, அப்ப நம்ம இடத்துல என்ன முக்கியம்? தக்வா, இறையச்சம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான், அவன் எனக்கு ஞானங்களை வழங்குவான், அவன் எனக்கு வெற்றி தருவான் என்ற அந்த எண்ணத்தை நம்ம சிறிது மாற்றத்தை கொண்டு வந்துடக்கூடாது. முஹையீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவருடைய தாய் தந்தை இடத்தில் இருந்த அந்த தக்வாவினுடைய வெளிப்பாடுதான், இறையச்சத்துடைய வெளிப்பாடுதான் அவர்கள் இறை நேச செல்வந்தராக உருவானதற்குண்டான காரணமே என்று சொல்லுகிறார்கள். அதே போல திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மைசூரின் புலியன் அழைக்கப்பட்டவர்கள். புலியோட போட்டி போட்டு மைசூர் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அவங்க புலியோட போட்டி போட்டு புலியோட வாயை கிழிச்சு எறிகிறாங்க. அந்த தருணத்துல இருக்கிற பொம்பளைங்கள்லாம் அவங்க அம்மாட்ட கேட்கறாங்க, ஏமா நாங்களும் தான் ஆம்பளை புள்ள பெற்றிருக்கோம், ஆனா உங்க பிள்ளைக்கு மட்டும் எப்படிமா இப்படி வீரம் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அந்த பெண்மணி சொன்னாங்களாமா, நான் ஒது செய்யாமலும் பிஸ்மில்லா சொல்லாம என் குழந்தைக்கு நான் தாய்ப்பால் அருந்த கொடுத்ததில்லை, அவர்களிடத்தில் இருந்த அந்த தக்வாவினுடைய வெளிப்பாடுதான் வீரமாக மாறி திகழ்ந்தது. அருமையானவர்களே, அல்லாஹ் சொன்னான்ல சங்கையானவர்கள் அதனுடைய வெளிப்பாடுதான். வெறுமனே கலிமா என்று சொன்னால் அதை நாவினால் மட்டும் ஒளிந்துவிடக் கூடாது. திருச்சி தமிழாலும் நத்ரஷா பாதுஷா நாயகம் அவர்கள் ஒரு கிளி ஒன்றை வளர்த்தினார்கள். அந்த கிளி யார் கேட்டால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி அழகா சொல்லுமா, சொல்லு பார்க்கலாம்னா லா இலாஹ சொல்ல கிளி சொல்லுமா. அப்படியே இருக்கக்கூடிய தருணத்துல திடீர்னு அந்த பூனை பிடிக்க வருது. அந்த கிளியை ஒரு பூனை பிடிக்க வரக்கூடிய நேரத்துல அந்த கிளி என்ன செஞ்சிருச்சு, கீன்னு கத்திருச்சு. இதை பார்த்த திருச்சி தமிழாலும் நத்ரஷா பாதுஷா நாயகம் முரீதுகளுக்கு சொல்றாங்க, இந்த கிளி மாதிரிதான் வெறுமனே நாவினால லா இலாஹ இல்லல்லாஹ் இறையச்சம் இல்லாமல் தக்வா இல்லாமல் நாவினாலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி சொன்னா மௌத்து நம்மை நெருங்கக்கூடிய நேரத்திலே, இஸ்ராயில் ரூஹை கைப்பற்றக்கூடிய நேரத்திலே நம்மால் கலிமாவை முழுந்துவிட முடியாது. எனவே நாவினால் கலிமா சொல்லாதீர்கள், உள்ளத்தால் இறையச்சத்தோடு சொல்லுங்கள் என்று திருச்சி தமிழாலும் நத்ரஷா பாதுஷா நாயகம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அஷரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு கிதாபில இப்படி எழுதுவார்கள், அன்றைய காலத்தில் எல்லாம் கல்வி கற்பது என்று சொன்னால் 30-40 வருடம் ஆகும். ஒரு ஆலிம் உருவாகணும்னு சொன்னா 30-40 வருஷம் ஆகும். ஒரு உஸ்தாதிட்ட போய் கல்வி கத்துக்கிறதுக்கு போவாரு. யாராச்சும் ஒருத்தவங்க அங்க இருக்க தெருமக்கள் சாப்பாட்டுக்கு பொறுப்பேற்றுக்குவாங்க. 30-40 வருஷம் அவங்கள்ட்ட சாப்பிட்டுக்கிட்டு ஒரு உஸ்தாதிட்ட கல்வி கத்துக்குவார். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் ஒரு மாணவர் கல்வி கத்துக்கிறதுக்காக போறாரு. போனா உஸ்தாது கேட்கிறாங்க,
உனக்கு யாருப்பா சாப்பாடு பொறுப்பேற்றுக்குவான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, அல்லாஹ் எனக்கு பொறுப்பேற்றுக்குவான்னு சொல்லி அந்த மாணவர் சொல்றாரு உஸ்தாது. உடனே உஸ்தாத் சொல்ற, இல்லப்பா யாராச்சும் உனக்கு சாப்பாடு பொறுப்பேற்றுக்கிட்டா தான் நான் பாடம் சொல்லி தருவேன்னு சொன்னோடனே அந்த பையன் தெருவுக்கு புதுசு இல்லை, ஊருக்கு புதுசு. அந்த பையன் தெருவா போறார், யாராச்சும் பொறுப்பேற்றுக்குவாங்களாம். போறப்ப ஒரு இந்து மதத்தை சார்ந்த ஒரு அம்மா உட்காந்து இருக்கிறாங்க. ஒரு ஹோட்டல் கடை வச்சிருக்காங்க. அந்த அம்மா ஆடு மேய்ச்சிட்டு உட்காந்து இருக்கிறாங்க. பாக்குறாங்க, என்ன தம்பி நீ ஊருக்கு புதுசா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆமா, ஏப்பா இந்த மாதிரி என் குருட்ட நான் கல்வி கத்துக்கிறதுக்காக வந்தேன். ஆனா என் குரு என்ன சொல்றா, யாராச்சும் எனக்கு சாப்பாட்டுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டா தான் நான் கல்வி கத்து தருவேன் அப்படின்னு சொல்லி என் குரு சொல்லிட்டாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொன்னோடனே, சரி தம்பி, நான் உனக்கு சாப்பாட்டுக்கு பொறுப்பேற்றுக்கிறேன். 30 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, நீ என்னுடைய வீட்டுல நீ சாப்பிட்டுக்கலாம், என்னுடைய ஹோட்டல்ல நீ சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வேகமா உஸ்தாதிட்ட போறாரு. ஆசிரியரே, எனக்கு ஒரு அம்மா சாப்பாடு பொறுப்பேற்றுக்கிறேன். அப்படியாப்பா, நீ ஓதலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அந்த பையன் சொன்னானா, ஏங்க ஆரம்பத்துல நானு அல்லாஹ் பொறுப்பேற்றுக்குவான்னு சொன்னேன், நீங்க வேணாண்டீங்க, இந்த அம்மா பொறுப்பேற்றுக்கும் சொன்னீங்க, சரின்னு சொல்றீங்களா? உங்கள்கிட்ட நான் கல்வி கத்துக்க மாட்டேன், அல்லாஹ் விட அந்த அம்மா பெரியவங்களா போயிட்டாங்களா, சிறந்தவங்களா போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேற உஸ்தாதை தேடி போறார். வேற உஸ்தாதை தேடி போனோடனே அந்த உஸ்தாதை பாக்குறாரு. ஏப்பா உனக்கு யாருப்பா சாப்பாடு பொறுப்பேற்றுக்குவான்? அவரும் இதே கேள்வி கேட்கணும். அல்லாஹ் பொறுப்பேற்றுக்குவான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொன்னோடனே அந்த பையன் போன நேரம் பார்த்து ஊர்ல ஒரு மௌத்து. பொதுவா மூத்தான வீட்டுல என்ன வழக்கம்னு கேட்டா, அன்றைய காலத்திலேயே 40-41 நாள் வரைக்கும் சாப்பாடு கொடுப்பாங்க ஓதக்கூடிய மாணவர்களுக்கு. அப்போ அந்த மூத்தான வீட்டுல கேட்கறாங்க, யாருக்குங்க சாப்பாடு? இந்த மாதிரி இந்த பையன் வந்திருக்காரு, 41 நாள் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி நல்லா சாப்பாடு ஏற்பாடு பண்ணிட்டு அந்த பையன் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே 41 நாள் போகுது, ஓதிக்கிட்டே இருக்கிறார். திரும்பி 41 நாள் முடிஞ்சோடனே அடுத்து இன்னொரு மௌத்து. இப்படியே அவர் ஓதுறாரு, அல்லாஹ் சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் அந்த பையனுக்கு. 2வது மௌத்து முடிஞ்சு, திரும்ப 41 நாள் முடிஞ்சோடனே 3வது மௌத்து. அந்த 3வது மௌத்துல அஜரத்து எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்லிட்டாராமா, தயவு செஞ்சு இந்த பையனை சாதாரண சின்ன பையனா நினைச்சிடாதீங்க, இவர் கல்வி கத்துக்கிறக்காக வந்திருக்காரு. அல்லாஹ் இடத்துல கடுமையான தக்வா உடையவராக இருக்கிறார். அல்லாஹ் இடத்துல கடுமையான நம்பிக்கை வச்சு, அல்லாஹ் எனக்கு உணவளிப்பான், நான் யார்கிட்ட போய் கெஞ்சவும் மாட்டேன், கொஞ்சவும் மாட்டேன், மிஞ்சவும் மாட்டேன், அல்லாஹ் எனக்கு உணவளிப்பான், யார்கிட்டையும் நான் கையேந்த மாட்டேன் நம்பிக்கை வச்சிருக்காரு. அதனால அல்லாஹ் ஓரளவா அல்லாஹ் போட்டுட்டு இருக்கிறான். அல்லாஹ் நீ சாப்பாடு உங்களை கொடுக்க வச்சுக்கிட்டு இருக்கிறான், நீங்க யாராச்சும் பொறுப்பேற்றுக்கு, நீங்களே முன் பொறுப்பேற்றுங்கன்னு சொன்னோடனே அல்லாஹ் தஆலா அந்த மாணவனை தக்வாவுடைய அந்த இறை நேச செல்வ அந்த சிறிய பையன் அல்லாஹ் தஆலா எந்த அளவு கண்ணியப்படுத்தினா கேட்டா, ஊர்ல உள்ளவங்க எல்லாம் கண்ணியமா நான் சாப்பாடு தரேன், நீ சாப்பாடு அல்லாஹ் ஏத்துக்க வைக்கிற அளவிற்கு அந்த பையனுடைய தக்வா உன்னதமாக இருந்துச்சு. அருமையானவர்களே, தக்வாவை கொண்டு இவ்வுலகத்திலும் சரி கபரிலும் சரி நாளை மறுமையிலும் சரி அல்லாஹ்விடத்திலே வெற்றியாளர்களாக மிகப்பெரிய ஒரு பாக்கியவான்களும் திகழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அல்லாஹ் தஆலா ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கூடிய நல்லதொரு நசீவை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.